வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு திருப்பூர் மாவட்டம் அவினாசிக்கு பக்கத்தில் சேவூர் அப்படிங்கிற கிராமத்தில் பழைய ஓட்டு வீடை பிரிச்சுட்டு ரெனோவேட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சத்தம் வராத ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட்டும் உள்ளே பார்த்தீங்கன்னா மண்ணோடு ஃபால் சீலிங் டைப்லையும் போட்டு இந்த ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரூஃபிங்கில் எவ்வளோ ஃபோர்ஸாக மழை பெஞ்சாலும் சத்தம் கேட்காது, எவ்வளோ டிகிரி வெயில் அடித்தாலும் சுத்தமாக ஹீட்டு உள்ளே வரவே வராது. அதுதான் இதோட அட்வான்டேஜுங்க. இந்த ரூஃபிங் எப்படி பண்ணோம், இந்த வேலைகள்லாம் எப்படி எடுத்தோம், எவ்வளோ வேகமாக செஞ்சோம், அதோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளை 1 இயருக்கு மேலே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதாவது 1 வருஷமாக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மக்கிட்ட தான் ரூஃபிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரிங்க நாங்கள் வீடியோ ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நமக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி நேரில் போய் பார்த்துட்டு கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, இவருக்கும் நம்மளுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புங்க. நல்ல ஒரு மனிதர். நான் பார்த்த வகையிலேயே ரொம்ப நல்ல கஸ்டமர். எப்படின்னா, போய் பார்த்துட்டு கொட்டேஷன் கொடுத்தோம். கொட்டேஷன் கொடுத்த பின்னாடி எல்லாருமே கேட்பாங்க, எங்க ஒரு 10-20 கம்மி பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நெகோசியேஷன் அப்படிங்கிறது இங்கே இல்லை. நோட்டை மூடிட்டார். மூடி வச்சுட்டு அதாவது நான் என்ன ரேட் போட்டனோ அந்த ரேட் நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் ₹1 கூட குறைக்கல, எனக்கு வேலை நீட்டாக செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு பொருளை தரமாக போட்டு நல்லா நீட்டாக செஞ்சு கொடுங்க, கால அளவு ரொம்ப துரித நேரத்தில் முடிச்சு கொடுக்கணும். ஏன்னா பழைய ஓட்ட வீடு பிரிச்சுட்டா அவர் அங்கே தான் குடியிருக்காரு. அவர் குடியிருக்கிறதுக்கு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன்னா, ஓட்ட வீடு பிரித்த உடனுக்குடனே அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப வேகமாக அந்த வேலையை முடிக்கிற சூழ்நிலை உருவாச்சு. ஸோ அந்த இதை நம்ம கேட்டார். நம்ம அதுக்கேற்ற மாதிரி மற்ற சைட்டில் நம்ம வேலை செஞ்சுட்டு ஆளுங்கள்லாம் அந்த சைட்டில் ஸ்கிப் பண்ணி தூக்கிட்டு இங்கே 1 வாரத்துக்குள்ள அந்த ரூஃபிங் கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சு கொடுத்துட்டோம். இந்த விஷயத்தில் அவரும் ஹாப்பி, வேலை செஞ்சால் எங்களுக்கும் ஹாப்பி. இவ்வளோ வேகமாக வேலை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது ஃபோர்ஸாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போருக்கு போகிற மாதிரி டக்குன்னு போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம் அந்த வேலையை செஞ்சு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த ரூஃபிங்கோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே போட்டிருக்கிறது இதுக்கு பேர் ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட்டுங்க. இந்த ஷீட்டுக்கு மேலே கல், அதாவது ஸ்டோன் பதிச்சிருக்குது. அது அப்படியே கலராகவே ரெட் கலராகவே இருக்குது. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, மழை பெய்யும் போது சுத்தமாக அந்த ஷீட்டில் சவுண்டே வராது. ஹீட்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உள்ளே மண் ஓடு இருக்கு இல்லையா, மண்ணால் செஞ்ச ஓடு, கிளே ஓடு, அந்த ஓடு உள்ளே லே பண்ணியிருக்கிறோம். அது கர்நாடகா மேனுஃபேக்சரிங் கிளே ஓடு. இந்த ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட்டுக்கு 30 வருஷம் வாரண்டி கொடுத்து இந்த ரூஃபிங் கம்ப்ளீட்டாக நாங்கள் வாட்டர் கட்டர் டிசைன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி இந்த ரூஃபிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கும் போனால் மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒர்க் செய்யும்போது நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சிவில் ஒர்க்கு, பெயிண்ட் ஒர்க்கு எங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உள்ளே போட்டிருக்கிற இந்த ஸ்கொயர் டியூப்ஸ், அதாவது பைப்புங்க பார்த்தீங்கன்னா அப்போல்லோ MS பைப் போட்டிருக்கோம். அப்சல்யூட்லி இதுக்கு 30 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்கோம். இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதோட சைஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 40க்கு 36 அப்படிங்கிற சைஸு. இதோட காஸ்ட்டு 12.5 லட்சம் வந்துச்சு அப்ராக்சிமேட்டாக. ஸோ உங்கள் சைட்டுக்கு ஏற்ற மாதிரி டிபெண்டிங் அப்பான் என்ன அளவோ அதுக்கேற்ற மாதிரி சைஸஸ்க்கான ரேட்டு வரும், அது பார்த்துக்குங்க. இந்த ரூஃபிங் காங்கிரீட்டுக்கு ஒப்பீடான்னு கேட்டிங்கன்னா, காங்கிரீட்டுக்கு இது ஒப்பீடு இல்லை. காங்கிரீட்டுக்கும் நார்மலாக போடுற குடோன்ஸ்க்கு போடுற சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் வித்தியாசங்கள் படும். அதாவது இது ஒரு தனி டிஃப்ரெண்ட் ட்ரெண்டு. காங்கிரீட் 1 லட்ச ரூபா வருதுன்னா இதுவும் 1 லட்சம் ஆகலாம், இல்லை 80,000 90,000 ஆகலாம். அப்படிங்கிறப்ப இது காங்கிரீட்டுக்கு ஈக்குவலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இது தனியாக, இதை பார்த்தா எப்படி தெரியுது, நீட்டாக ஒரு தனியாக ஒரு கேரளா செட்டப் தெரியுதா? ஸோ பார்க்க நல்லா ஒரு ரசனையாகவும் அழகாகவும் இருக்கணுங்கிறவங்களுக்கு இந்த ரூஃபிங் பர்ஃபெக்டாக இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இதுக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் 2 வீடியோ இந்த சைட்டோட வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். மென்மேலும் ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.